ஃப்ரெண்ட்ஸ், டுடே எபிசோடில் விஜய் வந்து காவேரி வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. காவேரி வந்து வரணும்னு நினைக்கிறாங்க. பட் பாட்டி வந்து தடுக்கிறாங்க. விஜய் வந்து ப்ராப்ளம் பண்ணி காவேரி அங்கேருந்து இழுக்கிறாரு. என்ன அராஜகம் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து அந்த பிளேஸில் நிற்கிறாங்க. விஜயோட வாய்ஸ் கேட்டால் அந்த பிளேஸ்க்கு வெண்ணிலா வந்துடுறாங்க. விஜயோட கையை வந்து பிடிக்கிறாங்க. விஜய் வந்து ஸ்டன் ஆயிடுறாரு. காவேரியோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. காவேரி வந்து ஃபீல் பண்ணுறாங்க. நர்ஸ் அந்த பிளேஸ்க்கு வராங்க. இவங்க தூங்கிட்டு தான் இருந்தாங்க, எப்படி வந்தாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேஸ்லேருந்து வெண்ணிலாவை கூப்பிட்டு போகிறாங்க. அந்த பிளேஸ்லேருந்து காவேரியை வந்து காவேரியோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கூப்பிட்டு போயிடுறாங்க. நேரம் பார்த்து பழி வாங்கிட்டல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து நிவினை சொல்கிறாரு. நிவின் வந்து சொல்கிறாரு, நான் பழி வாங்கணுன்ட்டு எதுவுமே பண்ணலை. நீ யமுனா எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கும் போது எனக்கு எவ்வளோ பெயினாக இருந்தது தெரியுமா, நீ எவ்வளோ சந்தோஷமாக இருந்த தெரியுமா அப்போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எல்லாருமே சேர்ந்து எனக்கு ஆனர் பண்ணுறீங்கள அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து அங்கே வந்து தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. விஜய் வந்து காவேரி அவர் கூட வரலன்ட்டு ஃபீல் பண்ணுறாரு. அந்த பிளேஸ்க்கு ராகினி வராங்க. இதுதான் காவேரியோட ஃபேமிலி மெம்பர்ஸோட சுயரூபம். எப்படி அவங்க மரியாதை இல்லாமல் நடத்தினாங்கன்னு பார்த்தீங்களா, காவேரி அவங்களை கழட்டி விடணும்னு நினச்சிட்டு அதனால தான் அவங்க கூட வரல. எல்லாருமே அவங்க ஹஸ்பண்ட்காக சப்போர்ட் பண்ணி வந்து நின்னாங்க. மொத்த ஃபேமிலி மெம்பர்ஸும் உங்களுக்கு வந்து தப்பாக பேசுகிறாங்க, ஆனால் அவர் வந்து கேட்டாலா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதான் வந்து சொல்கிறாரு காவேரியோட சுச்சுவேஷன் அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேஸ்க்கு வெண்ணிலா வராங்க. விஜய் வந்து காண்டாயிடுறாரு. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நான் பழைய விஜய் கிடையாது, உன்னை கூப்பிட்டு வந்தால அவள் தான் என்னோட ஒய்ஃபு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக சொல்கிறாரு. ராகினி வந்து பயப்படுறாங்க. இவன் என்ன வெண்ணிலா கூட வாழ்வான்னு பார்த்தா காவேரி காவேரின்னு சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ.